அதிமுக ஆட்சி அமைந்ததும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணை தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும். பொங்கல் தொகுப்புடன் சேர்ந்து 1000 ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்கப்படும். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு மகளிருக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாய் உதவித்தொகை, பேருந்துகளில் ஆண்களுக்கு கட்டணமில்லா பயணம், கல்விக் கடன் ரத்து உட்பட 2 கட்டங்களாக 10 தேர்தல் வாக்குறுதிகளை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். இந்த நிலையில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளையொட்டி 3வது கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். அதில் அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்றார். வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்து வேலைக்காக காத்திருக்கும் பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாய், +2 வரை படித்து வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்துள்ளவர்களுக்கு மாதந்தோறும் 1,000 ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்படும் என எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். மேலும் மீன்பிடி தடை காலங்களில் மீனவர்களுக்கு தற்பொழுது வழங்கப்படும் நிவாரணத் தொகை 8,000 ரூபாயில் இருந்து 12,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் தொகுப்புடன் 1,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் வாக்குறுதியளித்தார். அதைத் தொடர்ந்து கைத்தறி நெசவாளர்களுக்கு தற்பொழுது வழங்கப்பட்டு வரும் இலவச மின்சாரம் 300 யூனிட்டில் இருந்து 450 யூனிட்டாகவும், விசைத்தறி நெசவாளர்களுக்கு 1000 யூனிட்டில் இருந்து 1,400 யூனிட்டாகவும் உயர்த்தி வழங்கப்படும் என்றார். மேலும் நகர பகுதிகளில் நடைபாதை ஓரமாக கடை வைத்திருக்கும் சிறு வியாபாரிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன் தள்ளுபடி என்பன உள்ளிட்ட 6 வாக்குறுதிகளை எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். மக்களின் சுமையை குறைக்கும் வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணை தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும். தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் வழங்கப்படுவதன் காரணத்தை கூறினார். இந்த 10,000 ரூபாய் தரது பதிலாக வரியை கம்மி பண்ணுனா சரிபட்டு வராதா சார்? அதாவது முதல்ல ரொம்ப உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அவளுக்கு என்ன சொல்லுவோம்? அவளுக்கு அந்த உயிரை காப்பாற்றுவதற்கு வெண்டிலேட்டர் வைக்கிறோம்ல, இந்த ஆட்சியில் வெண்டிலேட்டர் வைக்கிற அளவுக்கு போயிடும். விலைவாசி அதிகரித்து விட்டது. அதிலிருந்து மக்களை காப்பாற்றும் அந்த அடிப்படையில் தான் இதை நாங்கள் அறிவிச்சிருக்கோம். மேலும் வாக்குறுதிகள் அனைத்தும் எவ்வாறு செயல்படுத்தப்படும் எனவும் இபிஎஸ் விளக்கினார். இன்றைக்கு வரி உயர்த்துவதற்கு பல்வேறு வழிகளில் நிதியில் இருக்குது. அந்த நம்முடைய நிதி துறையைச் சேர்ந்தவர்கள் நிபுணர்கள் மூலமாக எந்தெந்த வகையில் வரி பெருக்க முடியுமோ உயர்த்த முடியுமோ அதை உயர்த்தி நாங்கள் அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு தேவை நிதியை பெற்று திட்டங்களை செயல்படுத்தும். முன்னதாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் கருணைத் தொகை வழங்குவதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்த நிலையில் பின்னர் உதவித்தொகையாக மாற்றி அறிவிப்பு வெளியிடப்பட்டது.